மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு. நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம், ஒலிம்பிக் உடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல திமுக உடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில வருதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அத அழகா கேஸ பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸ புடுங்கி விட்டு பத்த வச்சுனா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்ற மாதிரி மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பேசுது. உங்களுக்குள்ள பேசிக்கலாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் அரசுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான். அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேட்கிறோம். ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சட்டத்துறை அமைச்சர் போதுமா? சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை இங்கே அவர் குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இங்க அதை பேச நாங்க என்ன சொன்ன, வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில பேசினது அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக, அமைதியாக, நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏனால் அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினது அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசுற பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோட என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள். நாங்கள் அதெல்லாம் நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது, இப்ப அவங்களுக்கு பதில் இல்லைன்றதுக்காக திசை மாற்ற நினைக்கலாம், அதெல்லாம் திசை மாற்றம் இல்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமா சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனாலதான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க. அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. சோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் விஜயதாம் அவர்கள் பேசுங்க. வாங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரசாரமா விவாதம் நடந்துட்டு இருந்தது. ஆக்கப்பூர்வமான கருத்து இருந்தா பரவாயில்ல.
இதெல்லாம் நேரலையில் உங்களுடைய உத்தரவின் பேரில் இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய சொன்ன அவர் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி பயனுள்ள கருத்து எதுவுமே இல்லை. எவ்வளவு நேரம் நீங்கள் அலுவல் ஆய்வுக்குழுவில் 1:30 மணிக்கு முடிக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கிறீங்க. இப்போ ஒரு உறுப்பினர் மாண்பு ஒரு உறுப்பினர் தான் முடிச்சிருக்காரு. இப்போ மணி 2:19 ஆயிட்டுது. எப்போ முடிக்க போறீங்க? நீங்க காலையில் சொன்னீங்க 10 மணி நேரம் அவை நடத்துன்னு சொன்னீங்க. 10 மணி நேரம் நடத்துதில்ல. பயனுள்ள கருத்து எவ்வளவு நேரம் பார்த்தா கிடையாது. இது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம். மக்களுடைய பிரச்சனை இங்க தான் பேசுறோம். ஆனா அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அதிக நேரம் கொடுப்பதில்லை. மற்ற பிரச்சனையை தான் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் அருகூர்ந்து நாங்கள் எந்த அணியா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் சரி அந்த பக்கம் தான் சரி, சரியான கருத்துக்கள் இருந்தா அனுமதிங்க. அவைக்கு உகாத கருத்தா இருந்தா அதை அனுமதிக்க வேண்டாம். இனி குறிப்பிட்ட காலத்திற்குள் அவையை நிறைவு செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புடைய உறுப்பினர் பதிவு செய்து கொள்கிறேன். ஏற்ற நேரத்தில் ஏற்ற முடிவை நான் நிச்சயமாக எடுப்பேன்.